ஃபெஞ்சல் புயல் எதிரொலியாக தமிழகத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் பல பகுதிகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. இதுகுறித்த செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. கரையை கடப்பதில் ஆட்டம் காட்டிய ஃபெஞ்சல் புயல் தமிழகத்தில் வடகடலோர மாவட்டங்களை புரட்டி போட்டுள்ளது. சென்னை மாநகரில் பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் பல்வேறு மாவட்டங்களிலும் கோரத்தாண்டவம் ஆடி உள்ளது கனமழை. விழுப்புரத்தில் வரலாறு காணாத வகையில் 24 மணி நேரத்தில் 49 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. இந்த கோர மழையால் பல பகுதிகளில் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து மக்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். சுமார் 600க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் இப்பகுதியில் மழைநீர் சூழ்ந்ததால் வெளியேற முடியாமல் தவித்த மக்கள் உணவின்றி கடும் இன்னலுக்கு ஆளாகியுள்ளனர். இது மட்டுமின்றி மழை நீரில் கால்நடைகளும் அவதிக்குள்ளான வேதனை சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. திண்டிவனம் பகுதியில் மட்டும் மழை நீரில் மூழ்கி சுமார் 28 ஆடுகள் உயிரிழந்து விட்டதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அதன் உரிமையாளர்கள். இதேபோல் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே தொடர் மழை காரணமாக மின்கம்பி அறுந்து விழுந்த நிலையில் மேய்ச்சலில் இருந்த 4 எருமை மாடுகள் மின்கம்பியை மிதித்து மின்சாரம் தாக்கி பலியாகின. இதில் விவசாயி அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் மின்வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்காததே இந்த துயரச் சம்பவத்திற்கு காரணம் என்று வேதனை தெரிவித்தனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் கீழ்பெண்ணாத்தூர், செங்கம், ஜவ்வாதுமலை, வந்தவாசி உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகளில் வெளுத்து வாங்கிய மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. மேலும் திருவண்ணாமலை புறநகர் பகுதிகளில் குறிப்பாக நாச்சிப்பட்டு, கஜலட்சுமி நகர், அஷ்டலட்சுமி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் 2 நாட்கள் தொடர் கனமழையின் காரணமாக நெடுஞ்சாலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதேபோல் கடலூரில் மஞ்சக்குப்பம், புதுப்பாளையம், நவநீத நகர், கங்கனாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் மழைநீர் குடியிருப்பு பகுதிகளை சூழ்ந்தது. வீடுகளுக்குள் மழைநீருடன் கழிவு நீரும் கலந்து சுகாதாரமற்ற சூழல் நிலவியதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகினர். கள்ளக்குறிச்சியிலும் வெளுத்து வாங்கிய மழையால் சின்னசேலம், கல்வராயன் மலை உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்தது. குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை பகுதிகளில் வெள்ளநீர் சூழ்ந்து கடல் போல் காட்சி அளித்த சூழலில் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். இப்படி வடகடலோர மாவட்டங்களை ஸ்தம்பிக்கச் செய்துள்ளது ஃபெஞ்சல் புயல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.